ஹரஹர நம பார்வதீபதேரகர மகாதேவா. இன்று ஆவணி மாதம் விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராகு கிரக ஸ்தம்ப கிரகஸ்த சந்திர கிரகணம், அதாவது ஆங்கிலம் 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025 திருவண்ணாமலையிலே கிரிவலம் முறைகளை பற்றி இங்கே பார்ப்போம். திருக்கணித முறைப்படி இன்று சந்திர கிரகண காலமானது ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:57 மணி முதல் நள்ளிரவு 1:36 வரை, அதாவது 219 நிமிடங்கள். இது விஷ்ணுபதி புண்ணிய காலம், பிரதோஷம் போன்று மிக அற்புதமான புண்ணிய விருத்தி நேரமே இந்த சந்திர கிரகணம். இது பீடை என்று சொல்லக்கூடாது, கிரகண பீடை என்று சொல்லக்கூடாது. கிரகணம் புண்ணிய காலம், கிரகண புண்ணிய காலம், விஷ்ணுபதி புண்ணிய காலம், மகாலய பட்ச புண்ணிய காலம் என்று சொல்ல வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் குறிப்பாக எந்த இடத்தில் இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்திலே வெளி வருதலோ கிரிவலம் வருவதோ வேண்டாம், செய்யக்கூடாது. சந்திர கிரகண காலத்திலே கிரிவலம் மாற்றும் பொழுது தாம் எவ்வளவோ விரதங்கள் பூஜைகள் இதெல்லாம் செய்தும் அதற்கு முறையான பலன் கிடைக்கவில்லையே என்று தவிப்பவர்களுக்கும் கர்ம வினை கழிய நல்ல வழி உடனே பிறக்கும். மந்திரங்கள் சித்தி பெறுவதற்கு நல்ல வழி கிடைக்கும். நெற்றியில் பட்டம் கட்டியபடியே கையில் தர்பையை பிடித்தபடியே கிரிவலம் செய்வது மேலும் பலன்களை அதிகமாக கூட்டி தரும். தர்பை புல்லை தேவையானவர்களுக்கு நீங்கள் தானம் செய்தபடி கிரிவலம் ஆற்றுவது இன்னும் கூடுதலான பலன்கள் கிடைக்கும். 3, ஆண்கள் மேல் சட்டை அணியாமல் பெண்கள் குடும்ப பாரம்பரிய உடைகளை அணிந்து கிரகண மந்திரம் இறைநாமம் ஓதியபடி கிரிவலம் ஆற்றுவதில் பலன்கள் அதிகமாக பெறப்போகின்றீர்கள். 3, கிரிவலம் நிறைவு பெற்ற பின்பு நீங்கள் தாங்கிய தர்பைகளை நீர் உள்ள கிணற்றில் கோயில் குளத்தில் அதை விட்ட பின்பு சேர்த்த பின்பு தர்ப்பணம் செய்து நீராடுவது நல்லது. இதை நீங்கள் எல்லோருக்கும் சொல்வதும் நல்லது. இதை பற்றி விளக்கங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகின்றோம். இன்று இந்த கிரகண நேரத்திலே தேவையற்ற பேச்சுக்களையும் வாக்குகளையும் தயவு செய்து நிறுத்திவிடுங்கள். ஃபோன் தேவையில்லாமல் பேச வேண்டாம். ஆகையினால் முடிந்த அளவுக்கு சிறிய இறை நாமத்தை கூட எழுதுவது ஓதுவது இதை செய்வதும் நல்லது. அப்படியும் முடியவில்லை என்றால் வேறு எந்த கெட்டதை நினைக்காமல் இருந்தாலே அதுவே பெரிய போரும். மேலும் நீங்கள் உபயோகப்படுத்தும் அரிசி, உப்பு, புளி, மிளகாய், ஊறுகாய் மற்றும் பாத்திரங்கள், உபயோகப்படுத்தும் நீர், அவைகள் எல்லாம் ஒரு சிறு துளி தர்பையை கிள்ளி போட்டு வைத்து விடுங்கள். இன்று நீங்கள் கிரகண காலத்தில் செய்கின்ற தான தர்மத்திற்கு பலன்கள் சொல்லி மாளாத அளவுக்கு இது மகா புண்ணிய காலமாக, அதுவும் மாலைய பட்சம் ஆரம்பத்திற்கு முதல் நாள் வருகின்ற சந்திர கிரகணமானது இது போல் நமக்கு பார்த்தது கிடையாது. அப்படியே நீங்கள் பார்த்திருந்தாலும் இன்றைய நாள் போல் அது அமைந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இப்படி இந்த மாலைய பட்ச மகா புண்ணிய காலமான 15 நாள் ஒரு பட்சம், இது புண்ணிய காலம். இந்த மாதிரி புண்ணியத்தை நீங்கள் பெறும் பொழுது உங்களுடைய லௌகீக வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய வேண்டிய வியாபாரங்கள், தொழில் ஆரம்பிப்பது, கிரகப்பிரவேசம் பண்ணுவது, இவையெல்லாம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் உங்களுடைய இடத்திற்கு, உங்களுடைய வீட்டிற்கு உங்களுடைய பித்தர்கள் பல ரூபங்களில் ஆவாகனம் ஆகிவிடுவார்கள். ஆகையினால் அதை நீங்கள் பெரியவர்களிடம், நல்ல சத்குருமார்களிடம் கேட்டு நீங்கள் புரிந்து அதை செய்தால் எத்தனையோ பித்ருசாபங்கள், நாகதோஷம், சர்பதோஷம், மாங்கல்ய தோஷம், திருமண தோஷம், வாழ்க்கையில் எல்லாம் நடந்து விட்டது. ஆனால் வாழ்க்கை சிறப்பாகவே ஓடவில்லை என்கின்ற இயக்கங்கள் இருக்கின்றது. இனிமேல் நீதிமன்றங்களில் நீதி எப்படி கிடைக்கப் போகின்றது என்பதை நீங்கள் இருந்து பார்க்க போகின்றீர்கள். ஒருவரை நம்பி நியாயம் கேட்க போகும் பொழுது முன்னாடி பணம் விளையாடும். நியாயம் விலைக்கு போகின்றது, இப்பொழுதே போய்கொண்டிருக்கின்றது. இப்படி நீங்கள் செய்கின்ற புண்ணியம், தான தர்மங்கள் மட்டும் உங்களை காபந்து செய்யும். ஆடம்பரம், அலட்சியம், தான் போற போக்கில் போய்கொண்டே இருந்தால் ஒரு பெரிய நிறுவனமானது, உலகத்திற்கே உயர்ந்த ஒரு நிறுவனமான ஆடை தயாரிப்பாளர், பெயர் சொல்ல வேண்டாம் என்று நினைக்கிறோம்,
இன்று கையேந்து நிலைமையில் சாப்பாட்டிற்கே கஷ்டப்படுகின்றார். அப்படி உலகுக்கெல்லாம் வழிகாட்டி பலவிதமான திரைப்படங்களை எல்லாம் நாம் பழைய காலத்தில் பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். அப்படிப்பட்டவரும் தன் நிலையை இழந்து அவர் அதாவது அந்த நிலைக்கும் இந்த நிலைக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு விதத்திலே அவருடைய கையேந்து நிலைக்கு வந்து விட்டார். காரணம், இறைவன் மேல் நம்பிக்கை இல்லாமல் தான் செய்கின்ற அந்த தொழிலிலே தவறான முறையிலே ஹோமம் வளர்க்கிறேன் பேர் வழி என்று அதில் பெட்ரோல், மண்ணெண்ணெய் இவைகளெல்லாம் ஊற்றி அந்த பூஜைகளை ஆரம்பித்து அதை முடித்து விட்டார்கள். அதனுடைய விளைவை அவர்கள் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, கெட்டவனும் இல்லை என்று ஒரு வழக்கம் உண்டு. அதுபோல 3வது தலைமுறையில் உள்ளவர்கள் எல்லாம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காரணம், அவர்களை வளர்க்கும் முறை, அவர்கள் வளரும் முறையிலே பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டு அதுவே பெரும் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். இப்படி அவரவர்கள் நல்ல எண்ணங்கள், கெட்ட எண்ணங்களே அவர்களை தீதும் நன்றும் பிறர் தர வாராது என்கின்ற ஒரு நிலைப்படி இதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பதோ அடிக்கடி சொல்லுவதோ ஒரு வேதனையாகவும் தலைவலியாக இருக்கின்றது என்று நினைப்பார்கள். ஆனால் இதை நீங்கள் தனியாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிக்கும் போது எது உண்மை, எது நிரந்தரம் என்று தெரியும் போது பாதி வயதை கடந்து மீதி வயதில் முதியோர் இல்லத்தில் கூட சேர்ப்பதற்கு ஆளில்லாமல் அலைகின்ற அவல நிலையை அடைந்து விட்டார்கள் அநேகமான பேர். இப்பொழுதெல்லாம் விளம்பரம் வந்து விட்டது முதியோர் இல்லத்திற்கு. காரணம், இதில் விளம்பரம், அந்த முதியோர் இல்லம் நடத்துபவர்களே தானும் அதில் ஒரு மெம்பராக அதில் காட்சி கொடுத்து ஆங்கிலத்தில் அருமையாக பேசி மக்களை கவர்கின்ற பெரும் பாவ செயல்களில் ஈடுபடுவது வேதனைக்குரியது. இது தவிர்க்கப்பட வேண்டியது. நாளை இதே நிலை அவர்களுக்கும் வரலாம், அவருடைய குடும்பத்திற்கும் வரலாம். அதனால சந்ததி தழைத்து ஓங்க வேண்டுமே தவிர, உங்கள் இல்லமே உங்களுக்கு சொந்தமே தவிர, பல வயதானவர்கள் ஒன்று கூடி மனவேதனைகளை கொட்டும் கூட்டு கர்மாக்களை உண்டாக்குகின்ற இடமாக முதியோர் இல்லம் மாறிக்கொண்டிருக்கின்றது. எந்த விதமான கொஞ்ச நஞ்சம் செய்து கொண்டிருந்த உங்களுடைய பூஜைகள், புனஸ்காரங்கள் கூட அங்கே மறைந்து விடுகின்றது. காரணம், சூழ்நிலை காலத்திற்கேற்ப நாம் மாறிக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் பெத்த பிள்ளைகளே ஆங்கிலத்தில் பல மொழிகளிலே ஈஸியாக சொல்லிவிட்டு செல்வார்கள். பின்னால் அவர்களுக்கு இப்பொழுதே நீங்கள் அதாவது முன்பதிவு ரிசர்வேஷன் செய்துவிட வேண்டும். ஏனென்றால் அவர்களும் இந்த நிலைக்கு ஆளாவார்கள். எதிர்காலத்திலே இப்படித்தான் காலமானது ஓடும். எதிர்காலம் மிகவும் சோதனை உள்ளதாக இருக்கும். அடிக்கடி மீன்களுக்கு உணவு இடுவதும், பட்சிகளை பராமரிப்பதும், கூண்டில் அடைப்பட்டு அதை வியாபாரம் செய்கின்ற குருவிகள், பறவைகளை உடனடியாக விடுவிக்க அரசாங்கமும் மற்றும் பெரிய அதிகாரிகளும் முயற்சி செய்யவில்லை என்றால் இது அரசாங்கத்தையும் ஆள்பவரையும் கடுமையாக பாதிக்கும் என்பது பலமுறை நாம் சொல்லி வருகின்றோம். இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. இனிமேல் 100ஆக ஒற்றுமை பிரிந்து காணப்படுகின்ற வீடு, நாடு, தேசம், கூட்டம், இப்படி ஒரு கூட்டத்திலே எல்லோரும் தலைவர்களாக மாறுகின்ற நிலைமை வந்துவிடுகின்ற காலமானது உருவாகி கொண்டிருக்கின்றது. காரணம், கிரகத்தினுடைய சூழ்நிலை. இப்பொழுதெல்லாம் கிரகச்சாரம் என்று சொல்வார்கள். அதிச்சாரம் வாங்கி இருக்கிறதா, நமக்கு வக்ரகதியில் இருக்கின்றதா என்றால் சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார். இந்த 3 மாசத்துக்குள்ள எல்லா கூத்து கொண்டாட்டமும் நடக்க இருக்கின்றது. ஆகையால் ஒரு நல்ல சர்க்குருவை தேடி பிடித்து தேவையானவற்றை இறை நம்பிக்கையுடன் செய்தால் ஏதோ கொஞ்சம் காவந்து ஆகலாம். எதுவும் என்னுடையதெல்லாம், அனைத்தும் என்னுடைய அருளால் அருணாச்சலம்.